ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தக்காளி சாதம் பிரியாணி ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: நறுக்கின தக்காளி, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொத்தமல்லி, கொஞ்சமாக சோம்பு, பட்டை, கசகசா, கறி மசால் தூள், பிரியாணி மசாலா தூள். ரைஸ் 3 கப் எடுத்திருக்கேன். இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம தக்காளி சாதம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு குக்கரில் 4 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, சோம்பு, கசகசாவை போட்டுட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நறுக்கி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நறுக்கி வச்சுருந்த பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அந்த பச்சை வாசனை போனதும் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்தது பொடியெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கறி மசால் தூள், அப்புறம் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தண்ணி எதுவும் சேர்த்துக்க வேணாம். தக்காளிலேருந்தே தண்ணி விடும். தட்டு இருந்துச்சுன்னா தட்டை வச்சு மூடிக்கோங்க. நான் குக்கர் மூடியை திருப்பி வச்சு மூடியிருக்கேன். ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி விட்டுருக்கும். தக்காளி நல்லா வதங்கியிருக்கும். இப்படி நம்ம கலக்கினாலே நல்லா பேஸ்ட் ஆகிடும். இப்போ அடுத்தது நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 கப் ரைஸ் எடுத்துருக்கனால 5 கப் தண்ணி ஊற்ற போகிறேன். 1க்கு 1.5 அப்படின்ற கணக்கில். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லி இலையை தூவிடலாம். தூவிட்டு அடியிலிருந்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போது குக்கரை மூடி வச்சு நம்ம விசில் விட்டுறலாம். இப்போ விசில் அடங்கிருச்சு. நம்ம எடுத்து பார்ப்போம். இப்போ சாதம் நல்லா வெந்துருச்சு. நம்ம அடியிலிருந்து ஒரு கலக்கி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போது பிரியாணி ஸ்டைலில் சுவையான தக்காளி சாதம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.